தம்பி. ஏய் ஓய் 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 வாடா. அண்ணா ஏமா என்னடா உங்க என்ன பிரச்சனை? நம்ம முதல்ல ஜட்டி யார் மாத்திட்டு வர சொல்லுங்க. ஏன் என்னாச்சா? போடுறது ஜட்டி கிழிஞ்சிருக்கு. இல்ல சுத்தாம ஆட சொல்லு. அந்த பிள்ளை நீ ஜட்டியே போடல. கரகன சுத்தும் போது பார்த்து ஜட்டி பாதியில நெட்டு கீழே கிழிஞ்சிருக்கா. அந்த பிள்ளை நீ ஜட்டியே போடல அப்படிங்கிற. நான் பார்த்தேன் கிழிஞ்சிருக்கு. அது எதை பார்த்திருப்பீனா அந்த ஜிப்லாத மணி பர்ஸ் நீ பார்த்திருப்பீன்னு நினைக்கிறேன். ஜிப்லாத மணி பர்ஸ். ஆமாடா. அது அவத்த போய் வச்சிருக்கா. கரெக்டா வச்சிருக்கல. அதான கேட்டேன். நான் கூட சரி ஜட்டி அது கிழிஞ்சு போச்சு என்னமோன்னு. அதே ஜிப்லா மணி பர்ஸ் நீ பார்த்திருப்பியா? நீங்க அந்த பிள்ளை ஜட்டியே போல எனக்கு தெரியுமே. அதான் நீ என்ன அங்கதான் இருக்கிற. ஓ பாப்பா ஓ பாப்பா ஓ பாப்பா ஓ பாப்பா அண்ணா நல்லா இருக்கறியா? நல்லா நகர பாப்பா. ஏய் என்ன அப்படி நல்லா இருக்கு. ஒரு தங்கச்சிட்ட பேசுற பேச்சாத அப்படி போட களிமா வரையா? தங்கச்சியா? அப்புறம் நாளைக்கு உனக்கு தான்டா. எனக்கு தங்கச்சி. அண்ணா மாம்பழம் விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதமா. மாம்பழம் விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதமா. போராளே போராளே அடுத்த ரோடு பெரிய ரோடு. போராளே போராளே அடுத்த ரோடு பெரிய ரோடு. மாம்பழம் மாம்பழம் முன்னாலே மறுமானி மல்லோவா இலிமூக்கு போல வந்தாலே. மாம்பழம் விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க மதம்மா. ஒட்டேரி ரோட்டு மேல படம் பார்க்க போனேன். ஒட்டேரி ரோட்டு மேல படம் பார்க்க போனேன். அந்த துள்ளாத மனக்குள்ள அங்கே படம் முடிஞ்சு வெளியே வந்தா போலீஸ் அல்லும். அந்த துள்ளாத மனக்குள்ள அங்கே படம் முடிஞ்சு வெளியே வந்தா போலீஸ் அல்லும். போலீஸ் அல்லும். படம் விக்கிற கண்ணம்மா ஓ மனதுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதம்மா. வேண்டாம். நடராஜன் தியேட்டர்ல நான் படம் பார்க்க போனேன். உனக்கு என்ன வந்தது? நடராஜன் தியேட்டர்ல நான் படம் பார்க்க போனேன். அங்க பல்லாண்டு வாழ்க இங்கே கூத்து பார்க்கும் ஜனங்கள் எல்லாம் நூறாண்டு வாழ்க. அங்க பல்லாண்டு வாழ்க இங்கே கூத்து பார்க்கும் ஜனங்கள் எல்லாம் நூறாண்டு வாழ்க. எல்லோரும் நூறாண்டு வாழ்க. நம்மள விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதமா. அண்ணனை கட்டிக்க சம்மதமா. அப்பனை கட்டிக்க சம்மதம். கட்டிக்க சம்மதம். ஏதோ நெப்புல ஏதாவது சூடு சொரவு ஏதாவது இருக்குதா நான் கேக்குறேன். இதெல்லாம் எந்த கடையில இருக்குது? கடையில விக்கிறதா? தமிழ் பாட்டு பாடுற இந்த பிள்ளைக்கு யார் நல்ல பாட்டா பாடுறதா செட் ஆகும். தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாது. தமிழோட தமிழ் சேர்ந்தாதான் தெரியும். பொண்ணுக்கு ராணிக்க புகாயக்கு ஆயிரத்து மச்சி காணிக்க புகாயக்கு தீனை ஜாயின் காணிக்க புகாயக்கு செல்லியா தூ செல்லியா செல்லியா ஆத்து செல்லியா பொண்ணுக்கு ராணிக்க புகாயக்கு ஆயிரத்து மச்சி காணிக்க புகாயக்கு தீனை ஜாயின் காணிக்க புகாயக்கு செல்லியா தூ செல்லியா செல்லியா हाथ चलिया तारी की गलिया भगोगी गलिया तारी की गलिया भगोगी गलिया कपूरंगी गलिया तू शराये की तू बन के आए की तू मेरे सपन की रानी के बुहाए की तू आई रुत मत रानी के बुहाए की तू तेरे जाए जिंदगानी के बुहाए की तू चलिया तू चलिया சரி मेरे सपन की रानी को बुहाए की तू अरे मुक्का की तू आया அண்ணா இப்ப உனக்கு ஒரு பொட்டை பிள்ளைக்கு அப்படியே பேசுறியே உனக்கு அறிவு இருக்குதான் நான் கேக்குறேன்.
அரவு இருக்குதா? அரவு இருக்குதா? அரபு மிஷின் தான் இருக்கும். அறிவு இருக்குதான்னு கேக்குறேன். அது நான் கொண்டு வரல. ஏய், அதெல்லாம் போனாலும் போகட்டும். சரி. இது தெய்வ சபை. சபைக்கு நமது கலைக்குழு சார்பான உத்தான முதற்கண் வணக்கம். வணக்கம். அண்ணா இருந்தாலும் சரி. இந்நாடகத்திலே நான் வந்தபடியா நான் யாருன்னு சொல்லட்டேன். ஆமா தாயே, நீ யாரு தெரியும்? திடீர்னு விடிய காலத்துல புலி பப்பாளி பல மாட்டோம். ஒரு பொம்பளை புள்ள. வந்திருக்கிறியே. நான் வந்திருக்கிறேன். யாரு? நான் யாரு? எவங்கிட்ட வந்த? எவங்கிட்ட பார்த்து? யார்கிட்டயும் போறது வருவாங்களா? அம்மா, எத்தனை பேத்தோட இருந்தது? எந்த நாடு உங்களுக்கு? நாடு என்ன? உன் பேர் என்ன? சொன்னாலும் தெரியும். அப்படியா? வா சொல்றேன். சொல்லு. அடியே நான் திறக்க மாகர் மச்சே. அம்மா சுந்தர போராடி மலையே. எப்படி தாய்? ஆயா அங்க போயிட்டா நடக்குது. வண்டி இதுவரை போயிருக்குது. என்ன அப்படி தோணு உங்களுக்கெல்லாம்? பயந்துக்கு போகுது பாவம். பயந்து அண்ணா அந்த நகத்து மலர்கள் மெச்சிலே சுந்தர வடிவழகி. சரி. மச்ச வெளியழகி. குற்றமில்லாத ரூபி. என்னுடைய பெயர் அன்பிலும் பாஸ்கரும் சிறுவரங்க கூடிய என்னுடைய பெயரோ பவளக்கொடி. அப்படியா? ஆமா. கண்டார ஒளி. ஏய் கண்டார ஒளித ஒரு ஆச்சரியம். கேட்டுப்பா, பாபா பேர் தான் பவளக்கடி. ஏய் அப்படியே நான் சொன்னேன். எங்க பாட்டியால தான் பவள கடிக்கிறா. அது இல்ல, பவளக்கொடி. அட பவளக்கொடி. ஆமா. உங்க நாடு? எங்க நாடு சேராமதேசம். ஓ, சேராமதேசம் உங்களுடைய நாடு. ஆமா. சரி, உங்க அப்பா அம்மா யார்? அப்படியா? வாடி சொல்லறே. சொல்லு சொல்லு. பத்து மாத திராட்சை வந்து
தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி பேரு பவளக்குடின்னு சொல்லிட்டு. ஆமா. நாடு சேராப தேசம். ஆமா. உங்க அப்பா அம்மா யாரு? எங்க அப்பா யாரு தெரியுமா? சேராப மன்னன். சேராப மன்னன். என்னுடைய தாய் சுந்தரவல்லி. அப்படியா? ஆமா. சரி சரி. இருவருக்குமே நான் எத்தனை பிள்ளைகள்? எத்தனை பேரு? வாழைக்கு ஒரு குலை போல ஒரே ஒரு பொட்ட புள்ள மட்டும்தான். பசங்க கிடையாது. பசங்க கிடையாது. யார பொம்பளை பிள்ளைங்க இல்ல. ஆமா. அவங்களுக்கு செல்லமா ஒரே ஒரு பொட்ட புள்ள நீ போறதா? செல்லமா வச்சிருக்காங்க. ஆமா. சரி பவளக்குடி. ஆமா. செல்லமான்னு வச்சிருக்காங்களா? அப்படி இல்லடி, ஒரே குழந்தைன்னு சொல்லி பாசமா என்ன செல்லமா வளர்த்துறாங்க. ஆமா. எப்படி தெரியுமா? நான் வந்து தரையில நடந்தா மண்ணு ஓட்டுன்னு சொல்லி எப்படி வீட்டுக்கு ஒரே ஒரு புள்ள, அதனால தரையில நடந்தா மண்ணு ஓட்டு சொல்லி தங்கத்துல தகுடு அடிச்சு அதுக்கு மேல என்ன நடக்க வச்சு அழகு பார்த்தாங்க எங்க அப்பா அம்மா. ஆமா. தங்கத்திலேயே தகுடு. ஆமா. தங்க விக்கிறது என்ன? ஆமா. ஒரு பவுனு 1,08,000. இங்க நான் எங்கெல்லாம் போறேன்னா அங்கெல்லாம் தங்க தகுடு மட்டும்தான். அது மட்டும் இல்ல, அப்பா போய் கந்துக்காரனு கண்ண போய் ஒளிக்கிறாங்க. வாங்கி போடும்போது கந்து லோன் எல்லாம் எடுத்து இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க நீங்க தானே உங்களுக்கு வாங்கி கொடுத்து அதனாலதான் தொலைவுறாங்க. இல்ல ஜாமீன் கையெழுத்து நாங்க எங்க அப்பா அம்மா போட்டுக்கிறாங்க. அப்படியா? ஆமா. சரி சரி சரி. அப்படி இருந்தாலும் எங்க அப்பா அம்மா என்ன ஆசையா கல்யாணம் வந்தாங்க. அடி எனக்கு எத்தனை வயசு? எத்தனை? 16 வயசுதான் இருக்குது. அப்படியா? ஆமா. சரி சரி சரி. அது மட்டும் இல்லாம இந்த சேராவ தேசத்துல என்ன விலைமதிக்க முடியாத பொருள் தெரியுமா? எங்க நாட்டுல இந்த உலகத்துல 6 மணிக்கு தானே இந்த உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத ஒரு பொருள் பவளம். எங்க நாட்டுலதான் விளையுது. ஓ, சேராம தேசத்துல உங்க நாட்டுலதான். ஆமா. பவளம் விளையுதா? ஆமா. யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டுல அந்த காட்டுக்குள்ள யார் யார் போலாம், யார் யார் போக கூடாது தெரியுமா? 5 வயசுக்குள்ளார இருக்கிற குழந்தைங்க போலாம் காட்டுக்குள்ள. ஆமா. சரி. அதையும் மீறி 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் வயதானவர்கள் போலாம். வயசானவங்க போலாம். ஆமா. இதுக்கு இடையோர்கள் போனா, இடைப்பட்டவர்கள் போனா எங்க நாட்டுல அந்த பவள காட்டுக்குள்ள குழவைகள் இருக்கும். கதண்டு வண்டு. ஆமா. அந்த கதண்டு வண்டுகள் அவங்களை அப்படியே கொத்துச்சுன்னா ஒரே போடுதான் செத்து போயிருவாங்க. ஆமா. அது மட்டும் இல்லாம அப்படி செத்து போயிட்டா நான் வந்து சிவனுடைய கிருபையால வரத்துல பிறந்தேன். ஆமா. சரி. எங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப நாளா பிள்ளைங்க இல்லாம சிவனை வேண்டி என்ன பெத்தாங்க. அப்படி பெத்து நான் பிறக்கும் போதே தங்க சரபலி. ஆமா. என் கழுத்துல அது சரபலியோட தான் நான் பிறந்தேன். ஆமா. அவங்க அந்த தேன் கலந்து வந்து கடிச்ச உடனே அந்த சரபலியானது எடுத்து அவங்க மேல போட்டுடா அவங்களுக்கு உயிர் வந்துடும். ஓ, அப்படியா? வழி தவறி யாராவது வந்து செத்து போயிட்டாங்க. ஆமா. அந்த சரபலி எடுத்து அவங்க மேல போட்டா திரும்ப உயிர் வந்துடும். உயிர் கொடுக்கறது பழக்கம். ஆமா. சரி. அதனாலதான் அதுக்காகவே
வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த பவளக்காட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வருவது என்னுடைய வழக்கம். ஓ, அப்படி யாராவது ஏதாவது ஒண்ணு ஆயிருதுன்னா அவங்களை போய் காப்பாத்துறது. சரி, என் தோழிகளோடு அப்படியே சந்தோஷமாக போய் பார்த்துட்டு விளையாடிட்டு எனக்கு வேணுங்கிற பவளங்கள்லாம் கொண்டுகிட்டு நான் வருவேன். அப்படியா? ஆமா. அப்ப இன்னைக்கு வந்த விஷயம், இன்னைக்கு அதேதான் ஆயாவை பார்க்க வந்திருக்கிறேன். அப்படி இருந்தாலும் இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து பவளக்காட்டுக்கு போகணும். ஓ, இன்னைக்கு பவளக்காட்டுக்கு போற நாள். ஆமா. சரி, அதனால போய் நம்ம தோழிகள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வா, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். ரெடி ஆயிட்டு வா. பவளக்குடியை காண வேண்டும் என்றால் சேராம தேசம் அடித்துவிடும். அதனாலே சேராம தேசத்தினுடைய பவள காட்டு வந்துக்கிறோம். இப்ப சாதாரணமாக போய் பவளத்தை பிடிச்சோம்னா கதண்ட வண்டிகளை கடித்து விடும். அதனால பவளக்குடியை நீ பாக்கணும்னா உடனடியா நீ சாகணும். எதுக்கு நான் செத்துட்டேன்னா அப்புறம் பவளக்கொடி எப்படி நான் பாப்பேன்? செத்த மாதிரி நடிக்கணும். ஓ, செத்த மாதிரி. ஆமா. இந்த அர்ஜுனன் வந்து வயதான கிழவன் போல நீ செத்து போன மாதிரி நடிக்கணும். நான் ஒரு வயதான அழகான கிழவி போல நான் வந்து நீ செத்துட்டு சொல்லி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஓ, சும்மா. ஆமா. அப்பொழுது அந்த பவளக்குடி வருவான். இந்த காட்டுல யாரோ கதண்டு வந்துதான் கடிச்சு செத்து போயிட்டாங்களாட்டுக்குது அப்படின்றதுக்காக நம்மளை பார்த்து விட்டு உனக்கு உயிர் கொடுக்கலான்னு வருவா. அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு பவளக்குடி நீ பார்த்துரு. அப்படியா? ஆமா. சரி, ஆகட்டும். எங்கே உருவத்தை மாட்டி விட்டு உடனடியாக நீ சாவு. அர்ஜுனா, பவளக்கொடி அப்படி வாயிலே குத்தி விடுவாமா. இப்பதான்டா செத்து இருக்கிற, இனிமே தான்டா வருவா. பவளக்கொடி வந்துருச்சா? பவளக்கொடி பவளக்கொடி என் உசுரியே எடுக்கு. அர்ஜுனா, பவளக்கொடி வந்த பிறகு அப்புறம் கொண்டு சுட்டி போனா அங்க போ இருக்கு பவளக்கொடி. அது தங்க சிலை. பவளக்கொடி வந்ததுக்கு பிறகு பவளக்கொடிய பார்த்துட்டு மறுகணமே உடனே போயிடலாம். நாம புறப்படணும். போயிட வேண்டியதுதான் உடனே பவளக்கொடி. முரளி மேல கொண்டு உடனடியாக மேல கொண்டு போறது. உடனடியாக பவளக்கொடிய இங்க பாரு, ஒரு நிமிடம் மொத்தம் அவளை பார்த்தா போதும். பார்த்துட்டு உடனே புறப்படுறோம். எங்க திருமதுரை. பவளக்கொடி வரட்டும். வரட்டும் இல்ல, வரும், பாக்குறோம், கிளம்புறோம். வந்துருச்சா? ஏய் சொல்லு. அதாவது இது யாருடைய வடம்? இப்ப நம்ம எங்க வந்திருக்கிறோம்? நம்ம காட்டுக்கு தான், பவளக்காட்டுக்கு. பவளக்காட்டுக்கு வந்திருக்கிறோம். எதுக்காக? பவளக்காட்டுல யாராவது செத்து இருக்கிறாங்களா? பவளமெல்லாம் அப்படியே இருக்குதா, ஏதாவது திருடு போயிருக்குதா அப்படின்னு பார்ப்பதற்காக நம்ம பவளக்காட்டுக்கு வந்திருக்கிறோம். ஆமா ஆமா. எங்க ஒண்ணும் சவுண்ட் கிவுண்ட் ஒண்ணும் காணோமே. சரி, யாரையுமே காணா. நல்லா தான் இருக்கும் போல இருக்குது. யாரும் எதுவும் கடிக்கல போல இருக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, ஆமா கத்துற. ஐயோ, ஒரே புருஷனுக்கு ஒரே பொண்டாட்டியா இருக்கிறதே. ஒரு பொண்டாட்டி 5-6 புருஷனா இருப்பாங்க. ஐயோ, என் புருஷன் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. யார் கத்துறது? ஏங்க,
ஏங்க டேய், ஒன்றோடி. ஏங்க கண்ணு சரி ஒரு வயதான ஒரு கிழவியும் ஒரு கிழவனும் இருக்கிறாங்க. கிழவன் படுத்து கிடக்குறான், வண்டு கடிச்சிருச்சு போல் இருக்குது. அந்த பொம்பளை அழுவுது. ஆமா, யாருன்னு தெரியலம்மா, நீ போய் பாரு, நான் அந்த பக்கம் போய் பாதுகாப்பா இருக்கிறேன். அப்படியா? அதெல்லாம் கட்டி வேண்டாம். தயிர் வரும், கட்டி தயிர் வரும். டேய், ஒன்றோடி. எனக்கு கட்டி தயிர் வரும், கட்டி தயிர் வரும். காலையில முக்குடா எனக்கு கை சோடு விட்ட வரும். பர்றாடி அப்பா. ஆமாமா, இவரை பார்த்தா புதுமுகமா இருக்குது. யாரு என்னன்னு தெரியல, அதனால போய் விசாரிச்சு பாருங்க. விசாரிச்சு என்ன ஏதுன்னு கேட்கலாமா? கேளுங்க. ஆமா. ஐயோ 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 ஐயோ, ஒரே பொண்டாட்டிக்கு ஒரே புருஷனா இருந்து செத்து போயிட்டியே. யோ அம்மா, யோ எந்திரியா, யோ எந்திரியா. ஐயோ என்ன இது? ஐயோ முட்டி தயிர் வரும், முட்டி தயிர் வரும். என் புருஷனுக்கு முக்குனா பீ வரும். ஏங்க, இந்த எம்மா ஏ அர்ஜுனா, அவளை போய் பாடுறா. ஐயோ எம்மா, ஐயோ அடியே, ஆறு நீ இது எங்க வனம்? எங்க வனத்துல வந்துட்டு ஆறுன்னு கேக்குறது உனக்கே நல்லா இருக்குதா நான் கேக்குறேன். அம்மா, இந்த மரத்துக்கு ஐயோ என்ன குறுகுறுன்னு இருக்குது. ஐயோ என் புருஷன் இப்பதான் விரைக்குதுமா போனோம். அப்படியா? சரி, என்ன ஆச்சு? காலை வச்சுட்டு கம்முன்னு இறக்கிற மாதிரி தெரியுது, சிரிக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ என் புருஷன். சரி, என்னாச்சு உன் புருஷனுக்கு? என்ன ஆச்சு? என் புருஷன் புருஷன் தாலி கட்டினதுல இருந்து ஒரே பொண்டாட்டிக்கு ஒரே புருஷனா இருந்தா. சரி, இன்னைக்கு இந்த பவள காட்டுக்கு வந்துடு, பவள காட்டுக்கு வந்து பவளத்தை பொறிக்கல, ஆனா பவளத்து மேல கைய வச்சாரு பாரு. வந்தது கடல்ல வந்து என்ன கடிச்சு என் புருஷன் செத்து போயிட்டாராயா. இது எப்படிமா? அந்த ஒண்ணு செத்த மாதிரியே தெரியலையே. அது வந்து விரைக்குது, கைய கால் வச்சுட்டு கம்முன்றாரு. கிழவி கடிச்சு கிழவ செத்து போயிட்டானா? ஐயோ என் புருஷனை கடிச்சு என் புருஷன் செத்து போயிட்டாரு. சரி, ஐயோ, நான் இதுவே பூ வைக்க முடியாது, பொட்டு வைக்க முடியாது, நான் கலர் கலரா புடவை கட்ட முடியாது. கலர கடை புடவை கட்ட முடியாது. நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க வயசான காலத்துலயா? சரி பாட்டி, நீ யாரு? நானு இந்த நாட்டினுடைய இளவரசி. அவன் பேரு? என் பேரு தான் பவளக்கொடி. அதே போன விரைக்குதா? பவளக்கொடி. நீங்க தான் பவளக்கொடியா? என்னுடைய பேர் பவளக்கொடி. அப்படியா? சந்தோஷமா. என் புருஷனுக்கு குடும்பா ஏதாவது கொடுக்கறது இரு குடும்பா. சரி, இங்க வந்து எவ்வளவு நாட்கள் ஆகிறது? இங்க வந்தா ஏங்க எவ்வளவு நாள் ஆகுது? எவ்வளவு நாள் இருக்கும்? ஏங்க அந்த புடவை நான் கொடுக்குறேன். சரி, உன் கணவருக்கு எங்க வனத்துல வந்து எங்களாலதான் உன் கணவர் உயிரானது போய்விட்டது. அதனால அந்த புறத்துல இருங்க, நான் உங்களுக்கு உயிரானது கொடுக்கறேன். என் புருஷனுக்கு எந்திரிக்குமா? எந்திரிக்குது இல்லம்மா, என் புருஷன் உயிர் எந்திரிக்குமா? உன் புருஷன் உயிருக்கு நான் கேரண்டி. ஐயோ, ஒரே பொண்டாட்டிக்கு ஒரே புருஷன். ஒரே பொண்டாட்டி ஒரே புருஷன், ஒரே பொண்டாட்டி ஒரே புருஷன். பாராயா, உனக்கு கூட தெரிஞ்சிருக்குது, அந்த கிளவி தெரியல. ஏங்க நான் போறேன் அர்ச்சனா. அத பாக்கணும். அம்மா வந்துருமா? அம்மா வந்துரும்ல? வந்துரும், வந்துரும், கண்டிப்பா வந்துரும். சரி. அடியே, எந்த இடத்துல கிடைச்சிருக்குது, எத்தனை தடவை கிடைச்சிருக்குன்னு பாரு பாக்கலாம். அங்க 2 விதைக்கு கீழே கடிச்சிருக்கு. வேற எங்கேயும் கிடைக்காதா? அங்கதான் கடிக்கும், அதுக்கு வாசமா அதுதான். அப்படியா? சரி, பாக்கலாமா? ஆமா, இத பார்த்தா எங்கேயுமே கடிச்ச மாதிரி தெரியலையே. பின்னால பாருமா.
பின்னாடி புரட்டி தான் பார்க்கணும். தண்ணி பேரலாட்டம் கிடக்குதுறானே. பாவம் பாவம். இந்த போனம் சரியில்லை. அதனால இதுல என்னமோ விஷயம் இருக்குது. அதனால முதல்ல இந்த கைய கால கட்டு பார்க்கலாம். ஆமா, கை கால கட்டணும். ஆமா, கச்சரா கை பார்த்தா கட்டு. முதல்ல இத கால கட்டலாமா? ஓகே. கட்டியாச்சு. அப்புறம் என்னென்ன கட்டணும்? கைய கட்டுடி. கையை கட்டணுமா? ஆமா. என்னாச்சு? என் நெப்பு கட்டவளே இப்படிதான் காலை கட்டுவான். காலை கட்டுட்டா ஏன் ஊத்துட்ட? நானே எங்கடியா ஊத்தேன்? என்ன இப்படி வந்துருக்கா? சரி, கைய கட்டு, நான் காலை கட்டுறேன். என்னடா வம்பா போகுது கண்ணா. காலை கூட நிமித்தம் மாறுபட அடிக்கடி கலவி. அதனால இந்த ஒரு இரவு மட்டும் இந்த அன்னத்தை நீங்க வைத்திருங்க. மீண்டும் நான் கேட்கும் போது என்கிட்ட கொடுத்துடணும். ஆமா, அப்படி இல்லன்னா அப்படி குடுக்கலைன்னா நான் சொல்றது கட்டுப்படுறேன்னு உங்க மகாராணி சத்தியமான சொல்லு கேளுமா. ஒருவேளை அண்ணா இல்ல அப்படின்னா அவங்க சொல்றதுக்கு நான் கட்டுப்படணும். அதாவது விலைக்கு விற்க மாட்டாங்களா? ஒரு வேணா ஒரு நாளைக்கு உங்க கூட இருக்கட்டும், நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். அப்படி ஒரு வேளை நாளைக்கு வந்து அன்னத்தை நீ குடுக்கலன்னா நான் சொல்றது கட்டுப்படணும். அப்படியா? அப்படின்னு சத்தியம் கேக்குறாரு. அப்படின்னா செய்யுங்க. நான் புறப்படுகிறேன் உடனே. ஐயா பெரியவரே, இங்க வாருங்க. அம்மா ரொம்ப வயசு. எனக்கு அண்ணன் பசங்க ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க சொல்வதற்கு நான் கட்டுப்படுறேன். நீங்க சத்தியம் தானே செய்யறீங்க. நான் சத்தியம் பண்றேன். முதல்ல சத்தியம், அப்புறம் அண்ணன். நீங்க என்ன சொன்னாலும் ஒருவேளை உங்க பறவை கடைசியில இல்ல அப்படின்னா நீங்க என்ன சொல்ல நான் கேக்குறேன். சத்தியம். நாட்டுடைய மகாராணினா இதுதான் மகாராணி. காத்து நடந்துக்கும். சரி, இந்த பச்சைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? என்ன பேரு? என்ன பேர் வச்சிருக்கோம்? என்ன பேர் வச்சிருக்கோம்? நீங்க விளையாட்டு காமிங்களா? உங்களுக்கு நீங்க எதுவுமே பேர் வைக்கல. நீ வேணா வச்சுக்கோ. சரி, நாங்க வச்சுக்கிறோம். இது என்ன சாப்பிடும்? முதல்ல ஆடுன்னா ஆடும், பேசுன்னா பேசும். சரி, நீ என்ன பேசுறியோ அத திருப்பி பேசும். நாம சாப்பிடுறது எது கொடுத்தாலும் கிண்ணத்துல வச்சாதீங்க, அது கையினால கொடுக்கணும். அப்படியா? கரங்களாலதான் ஊட்டி விடணும். சரி, அப்புறம் எங்க பக்கத்துல எங்க தூங்காது? தனியெல்லாம் தூங்காது. அப்புறம் பக்கத்துல நீங்க படுக்கக்கூடிய பஞ்சன மெத்தையிலே பக்கத்துல அருகில் போட்டு படுத்து தூங்கினாதான் இந்த அண்ணன் பச்சு தூங்கும். அப்படியா? சரி, வேற ஏதாவது இது தேவைப்படுமா? ஒண்ணும் இல்ல, ஒரு இரவு வச்சிருங்க, நாளைக்கு காலை வந்து வாங்கி. சரி, இன்று ஒரு பொழுது என்னோட இருக்கட்டும், மறுநாள் காலையில வாருங்க. என்ஜாய். இந்த பறவையை பார்க்க எனக்கு மிகவும் ஆசையாக உள்ளது. சரி, நம்ம என்ன சொன்னாலுமே இந்த பறவை அதை அப்படியே தட்டாம கேட்கறது சொல்கிறது. சாப்பாடு ஊட்டியாச்சு, இப்ப என்ன பண்ணணும்? தூங்குற டைம், இரவு டைம் நேரம் ஆயிருச்சு. அதனால பஞ்சனை எங்க பழைய பாயே இந்த பாடு பட்டுருக்குதுன்னா 2026 மாடல் அடியே இருக்குது, என்னன்னு தெரியல. சரி, இந்த பறவையோடு தூங்க போகிறேன். படுத்து தூங்கு. அப்படியா? படுத்து தூங்கு. அப்படியா? படுக்கிறேன்.
ஐயோ 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 அண்ணா என்னாச்சா? ஐயோ நான் எனது காணா எனது காணா என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. என்னது பஞ்சனை பத்தி எல்லாம் கலந்திருக்கிறது. அடி என்னன்னு தெரியல என் கூட படுத்திருந்த பறவையை காணா இது அண்ணன் பச்சி காணா காணா சரி அது மட்டும் இல்லாம உடம்பெல்லாம் நனைஞ்சிருக்குது உடம்பெல்லாம் கொஞ்சம் ஆகாசமா கலஞ்சிருக்குது ஆமா பஞ்சு பத்தி எல்லாம் கலைஞ்சு போய் இருக்குது என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியலையே போச்சு அண்ணன் பச்சி அண்ணன் கொடுக்குறீங்களோ அம்மா அண்ணன் கொடுக்குறீங்களோ மகாராணி இவர்கிட்ட வர பதில் சொல்ல முடியாத நேத்து நீ நல்லா இருந்து இன்னைக்கு என்ன அழுகுற சரி உங்களுக்கு ஏதாவது கச கச கசன்னு இருக்கு என்னாச்சு பிசு பிசுன்னு இருக்குமே நல்ல வெள்ளையே ஒட்டிட்டு இருக்குது என்ன தெரியல பெரியவரே அது உங்க பிரச்சனை சரி என் அண்ணத்தை கொடுங்க நேரம் வச்சுனா அப்படியே நாடு நாடா ஊர் போகணுமோ அப்படியா சரி போயிட்டு பிறகு வாருங்கள் அண்ணன் உள்ளார குளிச்சுக்கிட்டு இருக்குது கொடுக்குறேன் நான் போனா யாராவது காசு கொடுப்பாங்களா அண்ணத்தை கொண்டு போய் அங்க விளையாட்டு காட்டினாதான் காசு கொடுப்பாங்க கொண்டாம அண்ணத்தை ஐயோ அதெல்லாம் பெரியவரே என்னாச்சு உங்க அண்ணத்தை காணா பெரியவரே ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு வச்சிருந்தா எல்லாம் போச்சுடா டே அண்ணன் பச்சி காணுமா அவர் அண்ணன் பச்சி காணோம் அம்மா நேற்று எப்படி சத்தி செஞ்ச நீ ஒருவேளை உங்க பறவையை நான் திருப்பி தரவில்லை என்றால் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் என்று சத்தியம் செஞ்சுட்டேன் சத்தியம் செய்திருக்கிறாய் ஆமா அந்த சத்தியத்திற்கு பழுது வராமல் நான் என்ன சொல்றேனோ அதுக்கு நீ கட்டுக்கணும் அவர் சொல்றது எல்லாமே கேட்டுதான் வழி இல்ல வேற வழி இல்ல இல்லை என்றால் இல்லைன்னா உங்களுடைய நாட்டு மக்கள் அத்தனை பேர் திட்டி போய் இந்த மாதிரி மகாராணி அண்ணன் பச்சி வாங்கிட்டு இந்த மாதிரி என்ன ஏமாத்திட்டாங்க சத்தியம் செய்து விட்டு சத்தியத்தை தவறி விட்டார்கள் அப்படின்னு உங்களை பத்தி நான் ஊர் போய் சொல்லிடுவேன் அப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம் பெரியவரே இருந்தாலும் தப்பு நான் தான் செஞ்சேன் நான் தான் அண்ணன் பச்சி தொலைச்சிட்டேன் அதனால நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படியா ஆமா ஒண்ணு பெருசாலாம் ஒண்ணு சொல்ல மாட்டேன் என் மச்சனை ஒரு நல்லவன் ஒரு பையன் இருக்கிறான் சரி என் மச்சனை ரொம்ப நல்லவன் நல்ல பையன் அழகானவன் அறிவானவன் அன்பானவன் அவனை மட்டும் ஒரே ஒரு தடவை நீ கல்யாணம் பண்ணிக்கோ சொல்றது பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் உள்ள இருக்குது நல்லா கேட்டுக்கோ ஆளுதான் பார்க்க பெரிய மாதிரி இருக்கிறீங்க புத்தி எங்களுக்கு எல்லாம் எப்படி போகுது ஆள பாருங்க எங்க அப்பா பார்த்தாருன்னா உங்களுக்கு வெட்டியே போட்டுருவாரு முதல்ல நாட்டை விட்டு போங்க அப்படியா ஆமா இங்கே இல்ல உன் நாட்டு மக்கள் அத்தனை பேர் தூக்கிட்டு போய் இந்த மகாராணியம்மா கட்ட அன்னப்பறவை வாங்கி ஏமாத்திட்டாங்கன்னு உடனே பெரியவரே 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 யோ பெருசு சொல்லு சிரிச்சு அந்த அளவுக்கு கேவலப்படுத்துவீங்களா ஆமா என்னடி பண்றது தட்டு பண்ணிக்கலாம் சரி என்னடி பண்ணலாம் ஒண்ணும் பண்ண முடியாது நாம வா சொல்லிட்டா வார்த்தை தவறி விட்டா நாட்டு மக்கள் நம்மள பேசுவாங்க அதனால அவர் சொல்றது ஏதோ நல்ல விஷயம் இருக்கும் கட்டிக்கோங்க அப்படியா சரி பண்டிகிரியா பண்டிகிரியா இல்லையா பண்டிகிரியா இல்ல பண்டிகிரியான்னு கேட்டேன்டா அதான் பண்டிகிரியா அடிக்கிறியா நான் யாருன்னு தெரியல உனக்கு சற்றேனும் தெரியவில்லை நீங்க நிஜமாக தெரியவில்லை சத்தியமாக இப்ப பார் மாயவா இந்த உலகத்தில் முதல்களாகப்பட்ட எம்பெருமானே நீங்களே அந்த வேடத்தில் வந்து எதற்காக ஐயா எதற்காக தெரியுமா அர்ஜுனனை உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அர்ஜுனன் வந்து ரொம்ப மேல ஆசைப்பட்டுட்டான் அதனாலே இந்த நாட்டிலே வந்து ஒரு பெண்ணாட்சி நடத்தி கொண்டிருக்கிறான் நீ ஒரு ஆண் துணை இல்லாமல் பெண் இருக்க முடியாது அதனால உனக்கு திருமணமானது செய்து வைக்க வேண்டும் என்பதற்காகவும் எங்களுக்கு வந்து பவளமானது கொஞ்சம் தேவைப்படுது அந்த பவளத்தை உங்களிடத்தில் பெற்று போகலாம் என்றுதான் நான் நடத்திய ஒரு திருவிடையாளர் நாடகம் தான் இது அதனாலே அர்ஜுனனை வர சொல்றேன் உடனடியாக அந்த அன்னப்பச்சியை வந்தா பத்தியா அது யாருங்க என்னுடைய மைத்துனன் ஆனால் அழகுமான அர்ஜுன மன்னன் தான் அன்னப்பச்சியாக வந்து ஓரிரவு உன்னோடு இருந்து அன்னப்பச்சியாக இருந்த அர்ஜுனனாக மாறி
ஒரு இரவு ஒரு கணம் முன்னிடத்தில் சேர்ந்து விட்டு அவன் ஓடி போயிட்டான். அப்படியா? அவனை அழைத்து வருகிறேன். இதெல்லாம் நீங்க பண்ண விளையாட்டா? நான் மட்டும்தான். அப்படியா? என்னால மட்டும்தான் முடியும். ஆமா. அதனால சரி, அவர் வர சொல்லுங்க. அது வருகிறேன். அவளை கொடி அண்ணா ஐத்தனன். அப்படியா? ஆமா. ஏங்க சம்மதம் தானே? சம்மதம் தான். திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தானே? ரொம்ப நல்லா ஆசை. சம்மதம் 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 பாரு பவளக்குடி பவளக்குடி சந்தோஷம் தானே? பவளக்குடி ஏய், ஏங்க நான் இங்க இருக்கேங்க. அவளை கூட இங்க இருக்குது. போவளதான் ஆமா. ரெண்டு கார்டுங்களா? கார்டு 10 ரூபா, 2 கார்டு 20 ரூபா. பவளக்கொடி கல்யாணம் கைத்தது கைத்தது எல்லாம் புகை போடு கைத்தது கைத்தது எல்லாம் கைத்தது பவளக்கொடி கல்யாணம் பவளக்கொடி கல்யாணம் வீட்டுக்காரங்க மட்டும் கொடுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அதிகம். இல்ல இல்ல எங்க சின்ன பாட்டி வர்றாங்க பாருங்க. எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. இந்த பவளக்குடி திருக்கல்யாணம் என்று சொல்லக்கூடிய நாடகமானது புலேந்தராகப்பட்டவள் பந்தயத்திலே தோற்று வருகின்ற 8ஆம் நாள் திங்கட்கிழமைக்குள்ளாக பவளத்தினாலான ரதமானது செய்து நான் இதே திருமதுரை வீதியில் நான் ஓட்டலினா அள்ளிக்கும் அர்ஜுனுக்கு பிறந்த அழகு புலேந்தர் என் பேர் கிடையாது அப்படின்ற சபதத்தை வைத்து அந்த சபதத்தை நிறைவேற்றுவதற்காக ஆயினும் அர்ஜுனனும் ஒன்றாக சேர்ந்து பவளக்காட்டுக்கு சென்று பவளக்குடி ஆலை திருமணம் செய்து பவளக்குடி அதாவது சேராம மன்னனுக்கு ஒரே மகள் இந்த பவளக்குடி. இந்த பவளக்குடி அர்ஜுனன் திருமணம் செஞ்சுக்கிட்டா பவளக்காடு அர்ஜுனனுக்கு சொந்தமாயிரும். அப்பொழுது இந்த காட்டில் இருக்கக்கூடிய பவளங்களை அத்தனையும் எடுத்துட்டு போய் அதே திங்கட்கிழமை ரதமானது பவளத்தினாலான பவள ரதமானது செய்து இதே திருமதுரை வீதியில நம்முடைய ஓட்டுகிறான். நீ கேட்டதன் பிரகாரமாக உடனடியாக உனக்கு பவள ரதமானது கொண்டு வந்திருக்கிறோம். ஆமா, எங்க ரதமானது?
அர்ஜுனுடைய மகனாகப்பட்ட புலேந்திரன் இந்த பவளத்தினாலான ரதமானது ஓட்டுவதோடு எங்களுடைய பவளக்கொடி திருக்கல்யாணம் நாடகமானது முடிவு பெற்றது.